நாம் தானியேலுடைய சம்பவத்தை படித்து கொண்டு வருகிறோம். நான் அது கதைன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு சரித்திர சம்பவம், நடந்த சம்பவம். அதுவே இது சம்பவம் என்று அழைக்கலாம். ஏனென்றால் சரித்திர சம்மந்தப்பட்டவர்கள் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அது மாதிரி இருந்தோம்னா நமக்கும் அது ரிப்பீட் ஆகும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்குறோம். தானியேல் பர்பஸ்ட் இன் எ ஸ்டார்ட். இருதயத்தை இங்கே இன்வால்வ் பண்ணுது. அப்போ இருதயம் ஹஸ் காட் அ வெரி பவர்ஃபுல் திங். பர்பஸ்ட் இன் எ ஸ்டார்ட் டு நாட் டு டிஃபைல் ஹிம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வசனத்தை பார்ப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அறியத்தக்கவன் யார்? இங்கே பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஒன்று வச்சுருப்போம், வாய் ஒன்று பேசும். வேதத்தில் போட்டிருக்கும் இருதயத்தில் நிறைவேறினால் வாய் பேசும்னு சொல்லிட்டு. அது நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக பேசுவோம். ஆனால் நம்மளுடைய எதிராளி நம்ம கன்சிடர் பண்ணுறவங்க வந்துட்டாங்கன்னா உள்ள அவங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பகை இருக்கும். இது கைல் பேர், ஒழிச்சு வச்சுட்டு பேசுவோம். இந்த டாக்டிஸ் எந்த கம்ப்யூட்டர் கூட கிடையாது. இருதயத்தில் தான் இருக்குது. இது வேறு எங்கேயும் போய் இப்போ கற்றுட்டு வர முடியாது. இது இன்பார்ன் நேச்சர்னு கூட சொல்ல மாட்டேன். இட்ஸ் அக்வயர்டு ஃப்ரம் சேட்டன். இது பிசாசுட்டு நம்ம கற்றுக்கிற காரியங்கள். தேவன்கிட்டருந்து சில காரியங்களை கற்றுக்குவோம். அதே போல் பெற்றவங்ககிட்டேருந்து சில காரியங்களை கற்றுக்குவோம். பிசாசுட்டு சில காரியங்களை கற்றுக்குவோம். இது அக்வயர்டு ஃப்ரம் த எனிமி. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? யாராலையும் முடியாது. நீங்களே போய் உட்காந்து உங்கள் இருதய உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து என் இருதயம் நல்லதா கெட்டதான்னு நீங்கள் பேசி பகுத்தறிஞ்சிங்கன்னா ஒரு வேளை புரியலாம். இல்லை முக்கால்வாசி நேரத்துக்கு நீ செய்கிறதெல்லாம் ரைட்டு தான் சொல்லும். இப்படி தான் அது இட்ஸ் பீன் இது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? when I heal your heartன்னு சொன்னால் இருதயத்தில் உள்ள வியாதியை குணமாக்குறதில்ல, சுத்த இருதயம் உள்ளவராக இருக்கிறதுக்கு. இப்போ 73ஆம் சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேல் இருக்குது, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று படிக்கிறோம். அதே மாதிரி சுத்த இருதயத்தை வைத்து கொண்டால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தட் இஸ் இது ப்ராப்ளம்ஸ் உடம்பு சரியில்லை அது கூட வராது. ஸோ we have to align our heart with the Lord God. இங்கே தான் பிரச்சனையே வருது. நான் ஏன் இந்த காரியத்தை திருப்பி சொல்லிக் கொடுக்குறேன்னா, திஸ் இஸ் வேர் த சீக்ரெட் லைஸ். ரகசியம் எல்லாமே அங்கே இருக்குது. டேனியல் பர்பஸ் இன் ஸ்டார்ட்னா நம்மளும் பர்பஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்லை. இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன்சைட் அவுட். வெளியே பிரகாரமாக இல்லை, இன்சைட் அவுட். அப்போ தானியேல் தீர்மானம் பண்ணிக்கிறான், இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? நான் நல்லவனாக இருப்பேன், தேவனாகிய கர்த்தருடைய பிரியப்படுத்துவனாக இருப்பேன், நான் ராஜா உலகத்தின் இதில் சேர மாட்டேன், இயேசுவின் பக்கம்தான் சேருவேன். இது மாதிரி தீர்மானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதான் இந்த இடத்துல போட்டிருக்கு எரேமியா 17 இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுதலமாக இருக்குது, அது அறியத்தக்கவன் யார்? ஒருத்தனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் போய் உட்காரணும், ஜபத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே ஆவியானவரே என் இருதயத்தை பகுத்து அறிய எனக்கு கிருபை தாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார். இல்லைப்பா நீங்கள் உள்ள நிறைய வச்சுருக்கிற உள்ள இதெல்லாம் எடுத்து போட்டுடு, அப்போ தான் நான் அங்கே குடியிருக்க முடியும் அப்படின்றது ஒரு இதை சொல்வார். சரி, இன்னொரு வசனம் பாருங்கள். இது இப்போ எரேமியா 17 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும்
செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அதாவது என்னன்னா, எப்படி ஒருத்தருக்கு நல்ல காரியம் வரணுமா கெட்ட காரியம் வருமா டிசைட் பண்ணது உங்கள் இருதயம். கர்த்தர் அதை பார்க்குறார், அந்த இருதயத்தை உற்று பார்க்குறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்கே சொல்கிறாருன்னா, தாவீதை செலக்ட் பண்ணும்போது சாமுவேலுக்கு சொல்கிறாரு. நல்ல உயரமாக வந்தவுடனே இவன் தான் கர்த்தரை எலியாபை செலக்ட் பண்ணும்போது இப்படி தான் கர்த்தரை இல்லைல்லப்பா, நான் அப்படிலாம் செலக்ட் பண்ண மாட்டேன், நான் உள்ளே பார்ப்பேன், இருதயத்தில் பார்ப்பேன். நான் இந்த இடத்துல பாட்டு போட்டிருக்கு, நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாக. அப்போ God provides answer to the results of our sin and our benefits also, our goodness. நல்லது செய்தால் நல்லதை அனுபவிக்க போகிறோம். வழிகளின் செய்கைகளுக்கு ஒரு கெட்ட வழியில் நடக்கிறோம், அது கெட்ட வழியில் தான் ரிசல்ட் வரும். உதாரணத்துக்கு இப்போ உலக பிரகாரமான சட்டம் இருக்குது. கீப் டு யுவர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி டிராஃபிக் ரூல்ஸ் போடுறாங்க. இல்லை, நான் கீப் டு த லெஃப்டே வைக்க மாட்டேன், நான் ரைட்டில் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தேசத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது செய்கைகளின் பலன். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா கீப் டு யுவர் ரைட்டு, அங்கே போய் நான் லெஃப்ட்டில் தான் எங்கள் நாட்டில் தேசத்தில் நான் லெஃப்ட்டில் தான் ஓட்டுவேன், அதனால் அங்கேயும் லெஃப்ட்டில் தான் ஓட்டுவேன்னு சொன்னால் அவன் கொண்டு போய் உள்ளே வச்சுருவான். இது பலன், கையோட ரிசல்ட் வருது. இது மாதிரி தான் கர்த்தரும் ரிசல்ட் கொடுக்குறவராக இருக்கிறார். படிக்க செய்கின் பலனுக்கு தக்கதாக. இது அதே சமயத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தை சுதந்திரத்துக்கொள்னு சொல்லுது. அந்த வசனத்தின்படி நம்ம நன்மை செய்து தேசத்தை சுதந்திரிக்கும்படி காத்திருக்கும்போது கர்த்தர் அதை கொடுப்பார் நமக்கு. அதுதான் முக்கால்வாசி சொல்லிருக்குது. ஃபெய்த்துன்ற சப்ஜெக்ட் வரும்போது இவைகள்லாம் வரும் கூட. உங்கள் இருதயத்தில் என்னத்தை வச்சுருக்கீங்க? ஃபெய்த்தை வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்புறம் இன்னொரு வசனம் பாருங்கள், 11வது வசனத்தை. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாயிருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். இது ரிசல்ட் கையோட போட்டிருக்குது. இங்கே என்ன போட்டிருக்கு? அநியாயமாய் சம்பாதிக்கிறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறேன். அநியாயமாக சம்பாதிக்காதீங்க, நியாயமாக சம்பாதிங்க. இது வேதத்தில் சொல்லிருக்குது. வேதத்தில் ஒரு நாள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிங்க, ஆனால் நியாயமாக சம்பாதிங்க. வேலை செய்ய, சாப்பிடு. சும்மா உட்காந்து தூங்கி அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்கிறத சுட்டுட்டு ஏமாத்துறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கே நம்ம வைக்கிறது தான். அநியாயமாய் முட்டையிட்டு, அதாவது தேவன் நம்மளுக்கு திறமையும் ஒரு இது கொடுத்துருப்பாரு. இதுக்குள்ளாக உட்பட்டு அதை வேலை செய்யும்போது உன் திறமையை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவார். இதை விட்டு இந்த மேனிப்புலேட் பண்ணுறோம் தெரியுமா? we try to manipulate things, then we get caught. இப்போ ஒருத்தன் இப்படி தான் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, மேனிப்புலேட் பண்ணி ஐஸ்வர்யத்தை எல்லாம் சம்பாரித்து திட்டுத்தனமாக ஏதோ பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிறவன் முட்டையிட்டு அவங்காத்து அது எல்லாரும் திடீர்னு ஒரு நாள் காம்பவுண்டிங்கில் பெருசானா கூட குஞ்சு பொறிக்காமல் போகும். கௌதாரிக்கு ஒப்பா சமமாக இருக்கிறான். அது பாவம் நாள் ஃபுல்லாக முட்டை மேலே உட்காந்துருக்கும், அதுக்கு குஞ்சே பொறிக்காது. அவன் நினைக்கும் குஞ்சு பொறிக்கும்னு நினைக்கும், ஆனால் பொறிக்காது. அந்த சின்ன கௌதாரி வரும்னு பார்க்கும், அது வராது. ஏனென்றால் அதே மாதிரி தான் நம்ம தவறான வழியில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவனும். இப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வேலை செய்யணும், சேவ் பண்ணணும், எவ்வளோ இருக்குது. இப்போ அநியாயத்தை
இப்போ அநியாயமாக சம்பாதிக்கிறான் ஒருத்தன் போயிட்டுருக்கிறான், நானும் சம்பாதிக்க போகிறேன்னு ஒரு பிக் பாக்கெட் இருக்கிறார். அவர் பிக் பாக்கெட் என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டை பிக் பண்ணுறது தான் அவர் தொழில். அவராக டிசைன் பண்ணிக்கிட்டு படிக்கிறது இல்லை, டைமுக்கு படிக்கிறது இல்லை, எதுவும் சான்ஸ் கிடைக்கிறது அப்படி ஏதாவது படிக்காமல் இந்த தொழிலே ஈஸியாக இருக்குதுன்னு செய்கிறாரு. இந்த பிக் பாக்கெட்டு போய் கை விட்டே எடுத்துடுறாரு. எடுத்து மாட்டி கடைசியில் எங்கே போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, கேஸை போட்டுருவாங்க. கேஸை போய் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வருவார், திருப்பியும் பிக் பாக்கெட் எடுப்பார். அது மாதிரி நிறையா பிக் பாக்கெட் கேஸ் ஒன்றா செஞ்சுன்னா இப்போ குண்டாஸில் போட்டுருவாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அநியாயத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அநியாயமாக செய்ய முடியாது, யாருக்கும் அநியாயம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம எப்போவுமே நன்மையை செய்ய கற்று பழக வேண்டும். ரெண்டாவது, அநியாயமாக சொத்து சேர்க்க முடியாது. இப்போ அநியாயமாக செய்கிறது, சொத்து சேர்க்குதுன்னா அடுத்த வீட்டு சொத்தை என்ன பண்ணுறது, சூனியம் பண்ணி எடுக்கிறது, விச்கிராஃப்ட் பண்ணி எடுக்கிறது. இது ஒரு அநியாயமான செய்கை. இது கர்த்தர் வெறுக்கிற காரியம். இவன் அழிஞ்சு போயிடுவான், நாசமாக போயிடுவான். இது உண்மையாக நான் பார்த்துருக்கேனால சொல்கிறேன். என்ன சாபம் விடுறேன்னு நினைக்கிறேன். நான் சாபம் விடுறதுக்கு நான் மனுஷன்தான். இது மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க. ரெண்டாவது, அது இன்னொன்று இருக்குது, இச்சியாதிருப்பாகன்னு ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குது, அதை மீறுறது. அடுத்தவன் வந்துட்டான், அடுத்தவன் கார் வாங்கிட்டான், நானும் கார் வாங்கணும், துடிக்காத. உனக்கும் வாரம், அப்போ நீ வாங்கு, கர்த்தர்கிட்ட போய் கேளு. சரி, இப்போ எப்படி மனுஷனுடைய மனசு எப்படி மாறி இருக்குன்னா, சும்மா கர்த்தர்கிட்ட கேளு எத்தனை தடவை தான் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு தடவை கூட கேட்டிருக்க மாட்டான். சரி, எனவே பாருங்கள், இதை என்ன பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் குஞ்சு பொறிக்காமல் போன கௌதாரி மாதிரி இருந்து கூட பாதி வயதில் அதை விட்டு விடுவான். அது வராதுன்னு சொல்லிட்டு அது எதிர்த்து போயிடும் கடைசியில். அதே மாதிரி இவனும் பாதி வயதில் விடுவான், இல்லாட்டி பாதி வயதில் டிக்கெட் வாங்கிடுவான். அதை விட்டு முடிவில் மூடனாக இருப்பான், முட்டாளாக இருப்பான். கர்த்தருக்கு முன்னால் நிற்கும்போது மூடனாக இருக்கக்கூடாது, ஞானவான்களாக இருக்க வேண்டும். இப்போ நவ் லெட் அஸ் கோ பேக் டு டானியல். இப்போ இருதயத்தை பற்றி கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். இப்போ நம்முடைய இருதயத்தை பகுத்தறியணும். ஆண்டவரே, என் இருதயம் யோகியமானதாக இருக்கிறதா, இந்த காரியத்தை நாம் படிக்க வேண்டும். ரெண்டாவது, இன்னொரு இந்த இருதயத்தை நாம் சரியாக வைக்கணும்னா எப்படி இருக்கணும்னு சொன்னால்,